ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஹீட் வேவ்ஸ், ஓசோன் ரேஸ். இது நேற்று நியூஸில் வந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு நியூஸ். ஹீட் வேவ்ஸ், அதிகமான ஹீட் வேவ்ஸ் ஆர் காஸ்ட் டியூ டு எல் நீனோ எஃபெக்ட். இந்த இடத்துல எல் நீனோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகமான வெயில். இப்போ லானினோ அப்படின்னா என்னென்னா அதிகமான மழை. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயிலும் குறிப்பிட்ட அளவு தான் மழையும் பெய்யணும்னு இருக்கும். ஸோ டியூ டு த சேஞ்ச் இன் த வெதர் கண்டிஷன்ஸ் தீஸ் எஃபெக்ட்ஸ் வில் அக்கர். அப்போது இதை பற்றி நமக்கு நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆர்டிக்கலில் நார்த்தன் இந்தியாவில் 85 to 110 micrograms have crossed. ஸோ WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா 70 micrograms தான் இருக்கணும் இந்த பொல்யூட்டண்ட்டோட லெவல் எல்லாம். ஆனால் அது 85 to 110 micrograms லெவல் க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி க்ராஸ் ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஒரு எல்னினோ எந்தெந்த இயரில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அதிகமான வெயில், அதிகமான ஹீட் வேவ்ஸ் எப்போல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த இயர் 2010, 2016, 2019 and 2024. ஸோ நிறைய பேர் இறந்துருக்காங்க நார்த்தன் இந்தியாவில். ஆல் ஓவர் த கண்ட்ரி எடுத்து பார்க்கும்போதே வெயில்னாலேயே அரவுண்ட் 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா, கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன அப்போ அதில் என்ன ஆக்சுவல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, ozone is getting depleted and sunlight drives the reaction among the pollutants. ஸோ நம்மளோட ஓசோனில் பாதிப்பு ஆக ஆக சன்லைட் என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, இட் மிங்கிள்ஸ் வித் த பொல்யூட்டன்ஸ். ஸோ பொல்யூட்டன்ஸோடு கலந்து அது என்ன பண்ணுதுன்னா, இட் ஸ்பீட்ஸ் அப் அ ப்ராசஸ் விச் இஸ் ஹீட். அப்போது மெயினாக 2 கெமிக்கல்ஸ் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது என்ன அப்படின்னா, இங்கே நான் 2 ஃபார்முலா எழுதியிருக்கேன், HCHO and NO2. HCHOனா ஃபார்மால்டிஹைட், NO2 அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்த ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா, இட் டேமேஜஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஹெல்த் மொத்தமாக காலி ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, what the nature has given to us, we have to return it back. We should not damage the resources what we have in hand. ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can grow more plants and we can live a life which is eco-friendly. Thank you, friends.